உங்களுக்கு ஃபினான்ஷியல் க்ரோத்துக்கான ஒரு ஸ்டேஜ்குள்ளே தான் நீங்கள் போகிறீங்க. கரெக்டான ஒரு ஒரு இடத்துல உங்களுக்குன்னு ஒரு மென்டர் இருக்கணும். உங்களுக்கு ஒரு குரு மாதிரி யாராவது இருந்து கரெக்டாக உங்களை வழி நடத்துகிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஒரு க்ரோத்தை நோக்கி போகிற மாதிரி தான் இருக்கும். தனுசு வந்து சில இழப்புகள் ஒரு சிலர் இழந்திருக்கலாம். அதாவது ஃபேமிலி லைஃப் அண்ட் ப்ரொஃபஷ்னல் லைஃப் 2 பேலன்ஸ் பண்ண முடியாமல் போய் நம்பக்கூடாதவங்களையெல்லாம் நம்பி பணத்தையெல்லாம் இழந்த தனுசில் இருக்கவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ சில பேர் வந்து பிஸ்னஸை பாதியிலே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பல பிஸ்னஸ் இது பண்ணிவிட்டு எதுலேயுமே அவுட்கம் இல்லாமல் இருப்பீங்க. ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி ரொட்டீனாக ஒரு ஒர்க் பண்ணி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமலாம் இப்போ அவங்களுக்கு ஆயிருந்திருக்கும். ஸோ இப்போ எப்படின்னா நிறைய தனுசில் இருக்கவங்க வந்து ஒரு கெரியரே டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு டிரான்சிஷன் நடக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் இப்போ உங்களுக்கு வருது. அப்படிங்கிறப்போ நீங்கள் தைரியமாக அந்த விஷயங்களை செயல்பட ஆரம்பிக்கலாம். அகெயின் ஃபோக்கஸ், அந்த விஷயத்தை எப்படி க்ரோ பண்ணி கொண்டு போகணும், உங்களுக்கான டெசிக்னேஷன் என்ன, உங்களுடைய ரோல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கரெக்டாக உள்வாங்கி அதை வந்து டாக்குமெண்ட்டில் இருக்கணும். அது ரொம்ப அவசியம். நீங்களாக வந்து உங்கள் ப்ரொஃபஷனுக்கு ஒரு பேர் வைக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் அது எல்லாமே வந்து டாக்குமெண்டடாக இருந்து ரியலிஸ்டிக்காக இருக்கணும். அதுதான் ரொம்ப அவசியம் தனுசுக்கு. ஏன்னா நீங்கள் மல்டி டாஸ்கர்ஸ். அப்போ என்ன பண்ணுவீங்க, ஒரு டெசிக்னேஷன் வேலையை வாங்கிட்டு பல வேலையை பார்த்துட்ருக்க மாதிரி இருப்பீங்க. ஸோ நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே க்ரோத் நல்லா